பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் தினம் ஒரு நபிமொழி நிகழ்ச்சியிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் இறுதி பயணம் சொல்றாங்க பாருங்க, அந்த மரணத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். அதாவது மரணம்ங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடியது, எல்லா மனுஷங்களுக்கும் வர்ற ஒரு நிகழ்வு. மரணிக்காத ஜீவராசி உலகத்தில் யாராவது உண்டா? உலகத்துல யாரு பிறந்தாலும் சரி அவர்கள் மரணித்தே தீர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும், சுகித்தே தீர வேண்டும் அல்லாஹ் சொல்றான். அப்ப மரணம்ங்கிறது பாவம் செய்த பாவத்தின் சம்பளம் மரணம். சில பேர் சொல்லுவாங்க பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம்னா பாவிகள் மட்டும் தான் மரணிக்கணும், பாவம் செஞ்சவங்க மட்டும் தான் மரணிக்கணும். ஆனா நல்லவங்க பாவிகள் எல்லாம் தானே மரணிக்கிறாங்க. அதனால பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல. மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும், உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் உள்ளதுதான் மரணம்ங்கிறது. ஒருத்தர் சொன்னார், அவர் ஊர்ல போய் நான் நாளைய தினம் உங்களுக்கு மரணிக்காமல் இருப்பதற்கு வழி சொல்றேன் அப்படின்றாராம். ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடினாங்களாம். கூடி என்னன்னு கேட்டா, மரணிக்காமல் இருப்பதற்கு வழி என்னவென்றால் பிறக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்றாராம். பிறக்காம இருந்தாதான் இறக்காம இருக்கலாம். அப்ப பிறந்தா கண்டிப்பா இறந்துதான் ஆகணும். அப்ப மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனையும் அடைந்தே தீரும். அதனாலதான் பாருங்க, அல்லாவே இல்லைன்னு மறுக்கக்கூடிய மனுஷன் உலகத்துல உண்டு. அல்லாஹ் கிடையாது, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்ற மனுஷன் உண்டு. ஆனால் மரணம் இல்லைன்னு உலகத்துல யாராவது சொல்றது உண்டா? மரணம் அதெல்லாம் பொய்யுங்க, அப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அப்படி யாராவது சொல்றது உண்டா? ஏன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவர் மரணம் ஆயிட்டா, அடுத்த செகண்ட் அவர் மூத்தாயிட்டா என்ன பண்றது? அதனால மரணம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது. இஸ்லாம் மட்டும்தான் அந்த மரணிக்கும் தருவாயிலே, மரணிக்கும் நேரத்திலே கண்ணியமான முறையில், சில பேர் மூத்தாயிட்டால இறந்த உடனே ஐயோ பணத்தை வீட்டுல வைக்காதீங்க, வெளியில தூக்கி போட்டுருங்க அப்படின்னு வெளியே கொண்டு வந்து போட்டுருவாங்க. இன்னும் சில பேர் மரணிச்சவங்க வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க. சில கலாச்சாரங்கள்ல மரணிச்சவங்க வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க. பாத்தீங்கன்னா இறந்து போனவங்களை தூக்கிட்டு போய் 4 பேர் தூக்கிட்டு போவாங்க, 4 பேர் தூக்கிட்டு போவாங்க, பின்னாடி யாருமே போக மாட்டாங்க. சில கலாச்சாரங்கள்ல, குறிப்பா பிராமணர்களுடைய கலாச்சாரங்கள்ல சொல்லுவாங்க, அதாவது வாழும் பொழுது பிராமணனை போல வாழணுமா, மரணிக்கும் பொழுது முஸ்லீம் மாதிரி மரணிக்கணும்வாங்க. ஏன்னு சொன்னா பிராமணர்கள் வாழ்க்கையில் நல்ல செல்வ செழிப்பா இருப்பாங்க, எந்த ஆபீஸ்லயும் எங்கேயுமே பதவி எடுத்துப்பாங்க, அதனால அவங்கள மாதிரி வாழணும்னு பொதுவா சொல்றது. இதை நான் ஏத்துக்கிறது இல்ல. ஆனா எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, முஸ்லீம்களை மாதிரி மரணிக்கும்னு சொல்றது ஏன்னு சொன்னா, முஸ்லீம்கள் மரணத்தை கண்ணியப்படுத்துற மாதிரி, மரணித்தவர்களை முஸ்லீம்கள் கண்ணியப்படுத்துற மாதிரி எந்த மார்க்கத்தையும் கண்ணியப்படுத்த கிடையாது. அவங்களுக்கு அவ்வளவு கண்ணியமா அத்தர் போட்டு மரியாதை செஞ்சு புனிதமான முறையில் ரொம்ப சாஃப்டா அவங்களை குளிப்பாட்டி, உலகத்துல உள்ள ஊர்ல உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த ஜனாசாவை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி அது கண்ணியமான முறையில் அமைதியா கொண்டு போய் அடக்கம் பண்றது, இந்த மாதிரி ஒரு கண்ணியத்தை வேற எந்த மாதிரிலையும் பார்க்க முடியாது. இல்லன்னு சொன்னா இப்ப இறந்த உடனே வெளியில தூக்கி போட்டுருவாங்க, பேய் வீட்டுக்கு தங்கிட போகுதுன்னு சொல்லி. இன்னும் சில பேர் என்னக்கா மரணிச்சவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க, அந்த பேய் நம்மளையும் பிடிச்சுக்க போகுதுன்னு சொல்லி. இன்னும் சில கலாச்சாரம் சொன்னா அந்த மரணித்த சடலத்தை தூக்கிட்டு போகும்போது ஒரு கோழியையும் உயிரோட தூக்கிட்டு போவாங்க. ஏன்னு சொன்னா அவரை அங்க அடக்கம் பண்ணிட்டு கோழியை அறுத்த போட்டு வந்துருவாங்க, ஏன்னா அது உயிர் பலி கேட்குமா, நம்ம உயிரெல்லாம் கொடுக்கணும், கோழி உயிரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. அதனால இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கு எல்லாம் எதிராக இஸ்லாம் மட்டும்தான் மரணித்தவர்களை கண்ணியப்படுத்த சொல்கிறது. அந்த மரணித்தவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு முக்கியமான வழி என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுடைய முகத்தை முத்தமிட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில முத்தமிட்டாங்க. அதே மாதிரி உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா சஹாபி மரணிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியுடைய அந்த நெத்தியை முத்தமிட்டாங்க. அதனால ஜனாசாவை முத்தமிடுவது கூட தவறில்லை. யாரு மஹரமான ஜனாசாவா இருந்தா, ஆண்களுடைய ஜனாசா, அத்தாவுடைய ஜனாசாவை பிள்ளைகள், அதே மாதிரி அம்மாவுடைய ஜனாசாவை பிள்ளைகள், இப்படி மஹரமானவங்க முத்தமிடுறது கூட தப்பு கிடையாது. அந்த ஜனாசாவை தொழுகிறது பாருங்க, ஜனாசா தொழுகை, அவங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் அந்த ஜனாசா தொழுகையில கலந்துக்காம விட்டுறாங்க. உள்ள ஜனாசா தொழுகை நடந்துட்டு இருக்கும், இவங்க வெளியே நின்று இருப்பாங்க, பள்ளியாசல் வெளியே நின்றா சுத்தம் இல்லைங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? பெத்த தாய்க்கு பெத்த பிள்ளைக்கு ஜனாசா தொழுவாதவங்களா உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா தொழுகை இப்ப சொல்லும்போது சொல்றாங்க, மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத்து, ஒரு முஸ்லிம் மரணித்து விடுவாரேனால், ஒரு முஸ்லிம் மரணம் அடைந்து விடுவாரேனால் ஃபயகூம் அலா ஜனாஸத்தி 40 ரஜுலன், ஒரு 40 பேர் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டு, குறைந்தபட்சம் 40 பேராவது அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டு. ஆனா அந்த 40 பேர் எப்படி இருக்கணும்டா, லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் எந்த விதத்திலும் இணை வைக்காதவர்களா இருக்கணும், எந்த விதத்திலும் எதையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களாக ஒரு 40 பேர் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்காக ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு இல்லா ஷஃபாஹுமுல்லாஹ் ஃபீஹி, அவர்களுடைய சிபாரிஷை, அவர்கள் கேட்கக்கூடிய துவாவை, அந்த 40 பேர் கேட்கக்கூடிய துவாவை, யாருக்காக? அந்த மையத்துக்காக கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான்.
அவர்கள் செய்யக்கூடிய சிபாரிசை அல்லாஹ் நிச்சயமா ஏற்றுக்கொள்வான். அதனால சகோதரர்களே, எங்க ஜனாசான்னு கேள்விப்பட்டாலும் உடனே போய் ஜனாசா தொழுகையில போய் கலந்துப்போம். அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அதனால நாம அப்படி நிறைய ஜனாசா தொழுகையில கலந்துக்கிட்டோம்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். அதனால ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதை மட்டமா நினைக்க வேண்டாம். ஜனாசா தொழுகையில் அதிகமா கலந்துங்க. இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது.